Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Poco F3 GT யோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக வந்து போக்கோலேருந்து ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக தான் இதை கொண்டு வந்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டே வந்து 6+128GB மாடல் வந்து 27,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணுறது வந்து பேஸ் வேரியன்ட் தான். ஸோ வீடியோ கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த Poco F3 GT வந்து உங்கள் யூசேஜுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் வந்து நம்ம பில்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிளாஸ் சாண்ட்விச் டிசைனில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கிளாஸு, பேக் கிளாஸு, சைடு எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. பில்டு வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. பட் ஃபோன் வந்து கொஞ்சம் பெருசு, சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபோனோட வெயிட்னு பார்த்தோன்னா 210 212 கிராம் வெயிட் இருக்குது. ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. திக்கான சைட் கிடையாது. 8.3 மில்லிமீட்டர் இருக்குன்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் நார்மலாக வந்து நம்ம கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு திக்கான ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இல்லை. பட் ஃபோன் வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியான சைடில் இருக்குது. பட் நீங்கள் ஒரு 4-5 டேஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோனோட வெயிட் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பேக் வந்து கொஞ்சம் கேர்டாக இருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. அலுமினியம் ஃப்ரேம், கிளாஸ் பேக்லாம் கொடுத்ததுனால ஸ்லைட்டாக அந்த ஹெஃப்ட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் பில்டு பொறுத்த வரைக்கும் வந்து வேறு லெவல் ஜாப் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கொரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக ஸோ நீங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். கேஸ் யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கின் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கேஜெட் ஷீட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க ஸ்கின் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்கின் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.7 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் போயிட்டு வந்து அந்த குட்டி டிஸ்பிளே ஃபோன்ஸ்லாம் பார்க்குறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷன் இருக்குது. இவங்க ஒரு 10-bit பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டு டே யூசேஜ்க்குலாமே வந்து டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் மாசாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள் சூப்பராக இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல பியூரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அண்ட் அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட டிஸ்பிளே வந்து நல்ல சஃபிஷியண்டாக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. விட்1 L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் OTT ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் HD வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாசாக இருக்குது. அடுத்து நம்ம சிக்னல் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டி, இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார் வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஹெட் சார் வேல்யூ பார்த்தோன்னா 0.815 வாட் பர் கேஜி இருக்குது. பாடி வந்து 0.485 வாட் பர் கேஜி. ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சார் வேல்யூ வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து லாங் கால்ஸ்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது ஓரளவுக்கு வந்து நமக்கு சேஃபாக இருக்கும். கால்ஸ் வந்து நீங்கள் இயர்பீஸ் சொல்லி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது, லவுடாகவும் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த இஷ்யூவுமே இல்லை. சிக்னல் ரிசெப்ஷன் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்னல் ரிசெப்ஷனில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. கேரியர் அக்ரிகேஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓரளவு சஃபிஷியண்டாக இருக்குது. பட் இதோட ஒரு பெட்டரான சிக்னல் ரிசெப்ஷன் வந்து எனக்கு IQ7 கிடச்சிது. பட் ஸ்டில் இன்டோர் யூசேஜ்க்கு வந்து ஃபைன் தான். டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. வைஃபைல கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லை. ப்ளூடூத்லேயும் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஓவர் வைஃபை, அந்த வைஃபை காலிங்கான சப்போர்ட் இருக்குது. பட் ஸ்டில் வந்து நான் செக் பண்ண வரைக்குமே வந்து வைஃபை காலிங் அந்த அளவுக்கு வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் யாராச்சும் வந்து வைஃபை காலிங்கை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வைஃபை காலிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி சென்சார்ஸ் நம்ம பார்த்தோன்னா பேசிக் சென்சார்ஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணல. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து இதில் ஹாப்டிக் ஃபீட்பேக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு கிளாஸ் பில்டு ஃபோனுன்றதுனால ஹாப்டிக்ஸ் வந்து உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ நல்ல ஃபைன் டியூண்டாக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். ஜிபிஎஸோட அக்யூரேசி வந்து நல்லா இருக்குது. ஸோ ப்ளூடூத் இயர்ஃபோன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அதுலேயும் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் இல்லை. அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா இதில் வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 1200 இப்போதைக்கு வந்து மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து 6 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. நார்மல் யூசேஜ் ப்ளஸ் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபோனில் எந்த ஒரு மேஜர் இஷ்யூஸ்மே இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. பட் சில சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருக்குது. அது சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் நம்ம பார்த்தோன்னா கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ட்ரிகர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர் மாதிரி தான் இருக்குது. பட் எக்ஸ்டெண்டடாக வந்து நீங்கள் கேம் கண்டினியூஸாக விளையாடினா கூட பெரிய அளவுக்கு இஷ்யூ இல்லை. டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. 42, 43 அந்த அளவுக்கு தான் வந்து போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து BGMIயில் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் ஒரு நான் ஏசி ரூமில் உட்காந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் வந்து கேம் வந்து பிளேயபிளாக தான் இருக்குது. அதே வந்து ஸ்மூத் அண்ட் அல்ட்ரா கிராஃபிக்ஸில் நீங்கள் வச்சு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கேம் வந்து நல்லா பிளேயபிளாகவே இருக்குது. டெடிகேட்டடாக வந்து ஃபிசிக்கல் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து கேம் விளையாடுறவங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் இந்த ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசு தான். ஸோ எனக்கு வந்து கேம் விளையாடும் போது இந்த ட்ரிகர்ஸ் வந்து அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ரெகுலராக யூஸ் பண்ணால் இந்த ட்ரிகர்ஸ் வந்து நம்ம யூசேஜ்க்கு செட் ஆகிடும். தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இதே தெர்மல் மேனேஜ்மெண்ட் Poco X3 ப்ரோலையும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு தான் தோணுது. தெர்மல் இஷ்யூஸ் இல்லை, கூலிங் சிஸ்டம் வேறு கொடுத்துருக்காங்க. கேம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக விளையாடும் போது சைடில் எல்லாமே வந்து இந்த அலுமினியம் ஃப்ரேம் இருக்கிறதுனால சைடு ஃப்ரேமில் உங்களால் அந்த ஹீட் ஃபீல் பண்ண முடியும். பட் ரொம்ப ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி லைஃப்னு பார்த்தோன்னா இதில் வந்து 5065 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக நான் லான்ச் பண்ணுறோம், ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான பேட்டரி கொடுத்து அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. அண்ட் இதை சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 67 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தந்திருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour 5 minutesலேருந்து 1 hour 10 minutes ஆச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சர் ப்ளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. கம்பெனிலேருந்து கம்ப்ளீட்டாக லேப் கண்டிஷன், அதுவும் ஏசி ரூமில் போட்டு செக் பண்ணுறதுனால ஒரு 45 to 50 minutesக்குள்ளே சார்ஜ் ஆகலாம். பட் யூசர் டு யூசர் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து 1 hour 15 minutes ஆனாலும் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஃபோனை வந்து நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போடும்போது வந்து ஆல்ரெடி ஃபோனோட டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். பட் பாக்ஸில் வந்து இவங்க 67 வாட் சார்ஜர் கொடுத்தது தான் வந்து ஒரு சின்ன கன்சர்னாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் வந்து ஷாமி ஃபோன்ஸ், போகோ ஃபோன்ஸ்லாம் 33 வாட் சார்ஜர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு லாங் டேர்முக்கு நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஃபோன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மாதிரி மைண்ட் செட்டில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகிறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. லாங் டேர்மில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எம்ஐ சார்ஜரே வந்து ஒரு 10 வாட் சார்ஜர் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு வந்து பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகாமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி டைமில் வேணால் இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரியல் வேர்ல்டில் பேட்டரி லைஃப்னு பார்த்தோன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து 120 Hz தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 120 Hz வந்து உங்களுக்கு மொபைல் டேட்டாலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 4லேருந்து 4.5 hours வரைக்கும் பேட்டரி வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வைஃபைல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் 5லேருந்து 5.5 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும். ஸோ என்னடா பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். இதில் வந்து 120 Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது, 360 Hzக்கான ஒரு டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணும்போது பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் வந்து யூசர் டு யூசர் டிஃபர் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து மல்டிமீடியா அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்க, டார்க் மோட் யூஸ் பண்ணுறீங்க, ஃபுல்லாக வந்து வைஃபைலேயே கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் இதோட பெட்டராகவே இருக்கும். ஸோ நான் சொல்கிற பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப மேலேயும் இல்லை, ரொம்ப கீழேயும் இல்லை, செம்ம கன்வீனியண்ட்டாக இருக்குது. அமோலட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவும் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது, பட் அது செல்ஃபி கேமரா வழியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நான் வந்து மோஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணல, டெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்து அது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மல்டிமீடியா நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ் ஸ்பீக்கராக டபுள் ஆகிற மாதிரி அந்த செட்டப் இல்லை. டாப்லேயே வந்து டெடிகேட்டடாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கரோட டியூனிங் வந்து நல்லா இருக்குது, நல்லா லவுட் அண்ட் அடிக்குவேட்டாக இருக்குது. உங்களுக்கு கேம் விளையாடுறதுக்கும் சரி, மல்டிமீடியா யூசேஜ்க்கும் வந்து ஸ்பீக்கரோட செட்டப் நல்லா இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதில் மிஸ் ஆகுது. கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்கிறாங்க. ஹெட்ஃபோன் ஜாக் ROG 5லேயே வந்து திருப்பி ஹெட்ஃபோன் ஜாக்கை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. பட் இவங்க வந்து அது கொடுக்காது தான் வந்து ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. சரி, ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, நான் வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது. அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியான இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோன்னா LDAC, ஆப்டெக்ஸ் SD இந்த மாதிரி முக்கியமான கோடெக் எல்லாமே சப்போர்ட் ஆகுது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் MIUI 12.5 லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்களே, ஜாலி தானே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. பட் MIUI 12.5 வந்து ஸ்டில் ஒரு ஹெவியான ஸ்கின், மைனர் ரீஃபைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. டிமென்சிட்டி 1200 யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர். 120 Hz வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இஷ்யூ இல்லை. பட் ஸ்டில் அப்பப்போ வந்து யூஐயில் நீங்கள் ஸ்டட்டஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதுவும் ஆப் சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது மைனர் லேக், அது எப்போவுமே அந்த லேக் இருக்குன்னு சொல்ல முடியாது, மைனராக அப்பப்போ வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு வந்து 2-3 வாட்டியாச்சும் வந்து ஆப் கிராஷ் ஆகுது. ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் ஸ்டில் மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய MIUI ஃபோன்ஸோட இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பட் ப்ளோட்வேர்ஸ் வந்து இருக்குது. ப்ளோட்வேர்ஸ் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 12.5 லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க. பட் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆப்ஸ் வந்து எதுவுமே நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் அந்த அப்டேட் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டில் அந்த கெட் ஆப்ஸோட தொல்லை வந்துட்டு தான் இருக்கும். கெட் ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக யூஸ் பண்ணலாம்.
அடுத்து நம்ம கேமராஸ்னு பார்த்தோன்னா ரியரில் வந்து மொத்தமாக ஒரு 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரான்னு பார்த்தோன்னா 64 மெகா பிக்சல். இந்த வாட்டி வந்து ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து f1.65 ஒரு நல்ல வைடர் ஆப்பர்ச்சர் இருக்குது. பட் ரியல் வேர்ல்டில் அந்த வைடர் ஆப்பர்ச்சர் பேசுதா அப்படின்னா கேமரா சாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டே லைட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போக்கோ இந்த வாட்டி வந்து ஓவர் ஷார்ப்பனிங் பண்ணுறாங்க. இமேஜஸ் எல்லாமே வந்து ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது. ஸோ நார்மல் சேச்சுரேஷன் லெவல் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, பட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மெயின் கேமராவில் வந்து ஒயிட் பேலன்ஸ், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. ஓவரால் வந்து டே லைட் இமேஜஸ் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. டே லைட்டில் மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அதே செகண்டரி கேமரா நம்ம பார்த்தோன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல வைடர் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு ஃபோட்டோஸ் காட்டுது. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து எட்ஜஸ்லாம் நம்ம பார்க்கும்போது டிஸ்டார்ஷன் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஃபோட்டோஸில் வந்து டீட்டெயில்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அல்ட்ரா வைட்டில். அல்ட்ரா வைட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் டீசெண்டாக தான் இருக்குது. அடுத்து நம்ம மெயின் கேமராவோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்துன்னா டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் எக்ஸ்போஷர் லெவல் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. அண்ட் டெடிகேட்டடாக வந்து நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து மெயின் கேமரா கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்போஷர் பேலன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் நைட் மோடில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு வந்து யூஸபிளாக இருக்குது. பட் ஓவரால் லோ லைட்டோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அடுத்து போர்ட்ரைட் மோடில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் வந்து ஸ்கின் டோன் கொஞ்சம் டார்க்கராக காட்டுது. அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன் பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஓவரால் போர்ட்ரைட் இமேஜஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா நம்ம பார்த்தோன்னா 16 மெகா பிக்சல் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு நல்ல டே லைட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்ல யூஸபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒரு ஹார்ஷான லைட்டிங் சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. ரியரை விட ஃப்ரண்ட்டில் வந்து டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஸ்டில் ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த ஓவர் ஷார்ப்பனிங் பண்ணுது. டே லைட்டில் ஃப்ரண்ட் கேமராவோட இமேஜஸ் வந்து யூஸபிளாக இருக்குது. டெடிகேட்டடாக வந்து நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து போக்கோ F3 GTயோட ரியர் கேமரா 4K 30ல் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 4Kல பெருசாக ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் OSலாம் இல்லை. 4K வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து 1080p 30ல் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். செட்டிங்ஸில் வந்து ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். பட் ES தான் அப்ளை ஆகும். ES வந்து எந்தளவுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவும் வந்து நம்ம செக் பண்ணோம். ஏன்னா ஸ்டெபிலைசேஷன் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா தான் என்னால் பார்க்க முடியும். அண்ட் இந்த சாம்பிள் வீடியோ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் HDR மோடை வந்து டிசேபிள் பண்ணி எடுக்கிறோம். ஸ்கின் டோன் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அது HDR மோடை கம்பேர் பண்ணும்போது. பட் இங்கேயே வந்து லைட்டாக ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தன் பண்ணுது. என்னோடய வாய்ஸ் வந்து எந்தளவுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். ஆடியோக்கு வந்து இவங்க 3 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோ வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக தான் இருக்கும் வீடியோவில். ஃப்ரண்ட்டில் ஸ்டெபிலைசேஷனும் செக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா மேக்ஸிமம் 1080p வீடியோ தான் எடுக்க முடியும். இந்த ஃப்ரண்ட் கேமராவோட சாம்பிள் வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். மற்றபடி ரியர் கேமராவில் வீடியோஸில் நம்ம பார்த்தோன்னா அதுவும் ஒரு நியர் ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூ இருக்குது. ஸோ அது ஃபியூச்சர் அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தோன்னா பில்டு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். பில்டு குவாலிட்டி வந்து செம்ம சாலிடாக இருக்குது. ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு ஹெவியான சைடில் இருக்குது. அது ஒரு கானாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஃபோன் யூஸ் பண்ண பழகிடும். நெக்ஸ்ட் திங் வந்து டிஸ்பிளே குவாலிட்டி தான். டிஸ்பிளே வந்து மாசாக இருக்குது. நீங்கள் ஒரு மல்டிமீடியா ஓரியன்டாக ஒரு ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும் வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். நார்மல் யூசேஜ் ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணணும்னு நினச்சா கூட ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணுது. ப்ளஸ் கேமிங்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதை கான்ஸை நம்ம பார்த்தோன்னா ஃபோன் ஸ்லைட்டாக வந்து அந்த ஹெஃப்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா கிளாஸ் பேக்கு சைடில் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். அடுத்த கான் என்னென்னு பார்த்தோன்னா இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக சொல்லி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அது ப்ராஜெக்ட் பண்ணுறது எல்லாம் நல்ல விஷயம் தான். ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்கிட்டாங்களே. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அது மிகப்பெரிய கான் என்னென்னு பார்த்தோன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. கேமரா வந்து நீங்கள் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து தூரமாகவே இருங்க. அண்ட் அடுத்த லாஸ்ட் கான் என்னென்னு பார்த்தோன்னா இதில் வந்து SD கார்டு ஸ்லாட் சுத்தமாக கிடையாது. 2 சிம் கார்டு மட்டும்தான் நம்மளால் போட்டு யூஸ் பண்ண முடியும். காம்படிட்டர்ஸ் X7 Max Not 2லாம் பார்த்தோன்னா 256 GB வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் எனக்கு பத்தலைன்ற சொல்கிற யூசர்ஸ்க்கு வந்து அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் இதில் வந்து 256 GB வேரியன்ட் கொடுத்துருக்கலாம். ஹெவி யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் 128 GB வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசருக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 1200 பவர் ஸ்மார்ட் ஃபோன்.
இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஹையர் பேண்ட் சப்போர்ட் இருக்குது. பட் இதில் வந்து N77 N78 ரெண்டு பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நான் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் 5G வரத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணிட்டு வேறு ஸ்மார்ட் ஃபோன் மாற்றிடுவீங்க. ஸோ 5G வந்து இதில் ஒரே ஒரு பேண்டு கொடுத்தாலுமே வந்து நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அந்த 5G பேண்ட் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் சிம்பிளாக பார்த்தோன்னா, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸு, நார்மல் டே டு டே பர்ஃபார்மன்ஸு, MIUI எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி யூசர்ஸ் எல்லாமே வந்து Poco F3 GT இதை கன்சிடர் பண்ணலாம். ஃபிசிக்கல் ட்ரிகர்ஸ் வந்து இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. லைட் வெயிட்டாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க, பட் இதே மாதிரி சிம்லர் பர்ஃபார்மன்ஸ் பட் சாஃப்ட்வேர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா X7 Max ட்ரை பண்ணலாம். பட் இதே பட்ஜெட்டில் கேமரா கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlus Nord 2 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ Poco F3 GT பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? நீங்கள் யாராச்சும் வந்து Poco F3 GT யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.